தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நாம் இந்த நாளிலுமாக கூட தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்தின் 2வது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்க, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா அதுல பல பகுதிகள் இருக்கும். என்ன இருக்கும்? வெளிப்பிரகாரம், அப்புறம் உட்பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படி இருக்கும். வெளிப்பிரகாரம் பைபிள்ல நீங்க நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த சங்கீதம், நீதிமொழிகள்லாம் வெளிப்பிரகாரம் எல்லாருக்குமே புரியும். நல்லா இருக்குதுப்பா, இன்னும் 2 அதிகாரத்தை சேர்த்து வாசிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் வெளிப்பிரகாரத்து சப்ஜெக்ட். இது இன்னும் சொல்றதா இருந்தா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். இன்னும் கொஞ்சம் படிக்கலான்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வெளிப்பிரகாரத்து சப்ஜெக்ட். அப்படியே கொஞ்சம் உள்பிரகாரம்னு உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து இருக்கும். நமக்கு ஹிஸ்டரிலாம் ரொம்ப பிடிக்கும். சில ஆதியாகமம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க யோசேப்பு கதையெல்லாம் 10 தடவை இல்லை 100 தடவை படிச்சாலும் நமக்கு என்ன பண்ணும், பிடிக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். அது கொஞ்சம் அதெல்லாம் அடுத்து உட்பிரகாரம். இல்ல மோசே எடுத்து அந்த 10 வாதைகள், தேவன் அவர்களை நடத்திட்டு போன இஸ்ரவேலர்களை நடத்திட்டு வந்த அற்புதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் உட்பிரகாரம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஆனா அப்படி நம்ம வாசிக்கிற பகுதிகள். அப்படியே அடுத்தது வந்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம், ஏசாயா தீர்க்கதரிசனம், இதெல்லாம் நீங்க ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், அப்போஸ்தல நடபடிகள், இப்படிலாம் வந்து நல்லா இருக்கும். அதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதை கொஞ்சம் கவனம் செலுத்தினாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்து சப்ஜெக்ட் இருக்கும். சிலது என்ன பண்ணாலும் புரியாது நமக்கு. என்ன பண்ணாலும் அது ரொம்ப பெரிய, அதுக்கு ஒரு பெரிய வியாக்கியானம் தேவைப்படும். என்ன சில புக்ஸ் இருக்கு பைபிள்ல. உன்னத பாட்டு, தானியேல் அப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. வெளிப்படுத்தல் எடுக்கும்போது, நீங்க இந்த ஸ்டடி எடுக்கும் பொழுது ஒரு சிலருடைய கோரிக்கை ஆண்டவர் சொன்னார்னா நம்ம அதை செய்வோம். பட் வெளிப்படுத்தல் முடிச்சுட்டு அப்படியே உன்னத பாட்டு எடுங்க பாஸ்டர் நாங்க ஒரு சிலர் சொல்லும்போது அந்த ஸ்டடி என்ன பண்ணாலும் என் புறாவே, என் உத்தமியே அப்படின்னு இருக்கும். யார சொல்றாரு அவரு? அந்த மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம உள்ள போனா தான் என்ன பண்ணுவோம்னா அந்த சப்ஜெக்ட் புரியும். அப்படியே அடுத்து தானியேல்லாம் வந்தீங்கன்னா, தானியேல்ல ஆரம்பம் இருக்கும். அதுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா ஒரே நமக்கு ஒன்றும் புரியாது. 21 நாள் ஒரு உபவாசம் இருக்கிறாரு, கொள்றாரு. ஆனா பல காரியங்கள், பல வியாக்கியானங்கள். நீங்க நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி எதோட எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா எதோட எடுக்கலாம்? வெளிப்படுத்தலோட என்ன பண்ணலாம்? தானியேலை ஒப்பிட்டு நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். பட் இப்படி பல காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் கண்டிப்பா மகா பரிசுத்த ஸ்தலம் தான். நமக்கு என்ன பண்ணாலும், ஆனா ஆவியானவர் படிக்கும் பொழுது சில காரியங்களை எனக்கு ஆவியானவர் அதை வெளிப்படுத்தும் பொழுது நான் மாத்திரம் அந்த காரியங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு சபை அறிந்து கொள்ளும்படியா தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இப்போ 9வது அதிகாரத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம அங்க பார்க்கும்போது மகா உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிருச்சு 9ஆம் அதிகாரத்துல. ஏன்னா 8வது அதிகாரத்தின் முடிவுல 4 தூதர்கள் எக்காலம் ஊதி முடிச்ச பிறகு ஒரு தூதன் வந்து என்ன சொல்லுகிறாரு? ஐயோ, அப்புறம் ஐயோ ஐயோ என்கிற துணி ஏற்படுது. அதுக்கு பிறகு 5வது தூதன் எக்காலத்தை ஊதுறாரு. எக்காலம் ஊதும் போது அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன புறப்பட்டு வருது? பயங்கரமான வெட்டுக்கிளிகளினுடைய ஆதிக்கத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். 5 மாதங்கள் அதுக்கு கொடுக்கப்படுது. எத்தனை மாசம் முடிஞ்சிருச்சு? மகா உபத்திரவ காலத்துல எத்தனை மாசம் முடிஞ்சிருச்சு? சதமா சொல்லுங்க, எவ்வளவு மாசம்? 5 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. 5 மகா உபத்திரவ காலம். உபத்திரவ காலம் 3 வருஷம். அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா அங்க ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறார். ஒவ்வொரு முத்திரையா உடைக்கப்படும் போது ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்குது. அடுத்தது என்ன நடக்கிற காரியம் என்ன? இனி அதுக்கு பிறகு எக்காலம் ஊதப்படுது. இனி கோப கலசங்கள்லாம் ஊற்றப்படும். இப்போ 4 பேர் ஊதுன அந்த டைம்ல இப்போ என்ன நடக்குது? மகா உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகுது. இதுவரை இல்லாத விதத்துல பிரச்சனைகள். அதனாலதான் தூதனே வந்து சொல்லுகிறான், ஐயோ அப்படின்னு புலம்புறார். அவன் புலம்புறார். இனி வாழ்ந்தாலும் என்னதான் அது அவ்வளவு கஷ்டம் அப்படின்றத அந்த இடத்துல தூதன் புலம்புகிறத வேதத்துல பார்க்கிறோம். அவ்வளவு ஏதோ அவ்வளவு பிரச்சனை. 5 மாசம் முடியுது.
5 மாதங்கள் முடிவடைந்த நிலையில 6வது தூதன் எதை எடுக்கிறாரு? எக்காலத்தை எடுக்கிறார். அந்த எக்காலத்தை எடுக்கும் பொழுது என்ன நடக்குது என்கிற பகுதியை தான் இந்த 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. Let we all stand together. எழும்பி நின்று அந்த பகுதியை நாம் ஒரு தடவை வாசித்து நேரடியாக சப்ஜெக்ட்குள்ள போகலாம். 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி, அப்பொழுது மனுஷரில் 3 1 பங்கை கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கலாம். Let we all நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி, போதும் கவனிங்க பார்க்கலாம். இங்க கவனிங்க, இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பீடம் இருந்தது என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். அது வாசித்து பாருங்க. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த ஒரு பொற்பீடம் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பீடம் அந்த இடத்துல இருக்குது. தேவனுடைய சிங்காசனம், அதற்கு முன்பாக என்ன இருக்குது? பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பீடம். எல்லாம் நல்லா கவனிங்க. பொற்பீடம் என்பது என்ன அப்படின்னா அது தூப பீடம். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூப பீடம். தூப பீடம் என்பது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா ஜபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்களும் நானும் செய்கிற ஜபம் நேரடியா எங்க போய் விழுது? அந்த இடத்துல அந்த தூப பீடத்துல விழுகிறத நம்ம பார்க்கிறோம். அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவருடைய இது தூப பீடம், இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா ஜபத்துக்கு அது அடையாளமாக காணப்படுகிறது. 141ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரையும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. இங்க கவனிங்க பார்க்கலாம். என் கையெடுப்பு அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு நேராக நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம கையெடுப்பு, என்னுடைய கையெடுப்பு என்ன பண்ணுது? தேவனுக்கு முன்பாக அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதாவது என் விண்ணப்பம் உமக்கு என்னவாகுது? அது தூபமா மாறுது. என் விண்ணப்பம் ஆண்டவருக்கு முன்பாக அந்த தூப பீடத்திலிருந்து என்ன பண்ணுது? அவர் அந்த வாசனை என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் முகருகிறார். அந்த இடம் தான். அதை நீங்க இன்னும் நீங்க தூபம் என்பது மறுபடியும் சொல்லுகிறேன், அது ஜெபம் அல்லது விண்ணப்பத்திற்கு அது ஒப்பனையாக அது காணப்படுகிறது. இன்னும் இதை நீங்க கடந்த
அதிகாரத்தில் நீங்க வாசிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை மறுபடியும் விளக்கும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 8:3 மற்றும் 4 வசனங்கள். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து, நல்லா கவனிங்க, தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம செலுத்துகிற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுதா? எழும்பிற்றின் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் என்ன பண்ணுகிற? அது தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுதா? அது எழும்புகிறதாய் காணப்படுகிறது சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வேதாகமத்தில் எதெல்லாம் நிழலாட்டமா இருக்குதோ அதெல்லாம் பரலோகத்தில் எப்படி இருக்குது? நிச்சயமாய் காணப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சாதாரணமா மோசேயினுடைய காலகட்டம், தாவீதினுடைய காலகட்டம் நீங்க அப்படிலாம் வாசிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்துல 2 பீடங்கள் இருக்கும். ஒன்று பலிபீடம் என்று அழைக்கப்படுகிறது. அது வெளிப்பிரகாரத்தில் இருக்கும். அது சித்தி மரத்தினால செய்யப்பட்டு வெண்கல தகட்டால மூடி இருக்கும். அதை குறித்து நான் அதிகமா விளக்குவதற்கு இல்ல. பரிசுத்த ஸ்தலத்துல நுழையும் போது அங்கு ஒரு பீடம் இருக்கும். வெளிப்பிரகாரத்துல ஒரு பீடம் இருக்குது. இப்ப உள்ள வந்தாச்சு, பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குது? ஒரு பீடம் காணப்படுது. இப்ப அதை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பீடம், அதுக்கு தான் என்ன பீடம்? அது பேர் என்ன? தூப பீடம். பொற்பீடம் என்பது எதை காண்பிக்குது? தூப பீடம். தூப பீடத்துல என்ன பண்ணுவாங்க? இங்க கவனிங்க. இப்ப நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூப பீடத்துல தூப வர்க்கங்களை போட்டு தேவனுக்கு முன்பாக ஏறெடுப்பார்கள். அது பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு அது அடையாளமாக காணப்படுகிறது. அப்போ தூப பீடத்துல எதை போடுவாங்களோ தூப வர்க்கங்களை போடுவாங்க. அதுதான் என்ன பண்ணும்? அப்படி புகையா என்ன பண்ணுது? எழும்புகிறத நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். லெட்ஸ் லிசன். இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அதை நான் விளக்கி சொல்ல வாஞ்சிக்கிறேன். சாதாரணமா அந்த தூப பீடத்துல நம்ம வீட்டுல இந்த காலத்துல தெரியல, ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்துச்சு. ஏன் நீங்க மாத்திரம் உங்க தலைக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் போடுங்கன்னு நீட்டின காலம்லாம் உண்டு. அதுல வாசனையான சாம்பிராணி எல்லாம் போட்டு என்ன பண்ணும்? தலையே வாசனை அடிக்கும். அது ஒரு காலகட்டங்கள். ஆனா இங்க வாசிக்கும் பொழுது அந்த தூப பீடத்துல எதெல்லாம் சேர்த்து போடணும்னு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியும். கவனிங்க, என்னென்ன பொருள் அதுல சேர்க்க சொல்றாரு பாருங்க. யார் சொல்றா? கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு. சொல்லுங்க. சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன். இங்க கவனிங்க பார்க்கலாம். இதுல எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்குது, சேர்க்கப்பட்டிருக்குது? 4 காரியங்கள். தூப பீடத்துல தூப வர்க்கம் 4 விதமான பொருள்களால் என்ன பண்ணுது? செய்யப்படுகிறத வேதத்துல வாசிக்கிறோம். அதுல என்னெல்லாம் இருக்குது? வெள்ளை போலும், குங்கிலியம், அல்பான் பிசின், 4வது என்னது? சாம்பிராணி. இந்த 4 காரியங்கள் இருக்குது. அது எதுக்குங்க அடையாளம்? அது ஏன் ஆண்டவர் அதை செய்ய வச்சிருக்கிறாரு? சும்மா ஏதாவது இதை சேர்த்துக்கிட்டா இப்படி நல்லா இருக்கும்ன்றதுக்காகவா? இல்ல, ஒவ்வொன்றும் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. நல்லா கவனிங்க. அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்லி நான் மற்ற காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து போகும்படியாக விரும்புறேன். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? வெள்ளை போலும். என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மரத்தை கவனிங்க, ஒரு மரத்தை நல்ல ஒரு கூரிய கத்தியால குத்தி அதை கிழிக்கும் போது வடிகிற ஒரு பிசின் தான் என்னது? அது வெள்ளை போலும். அதுல வருகிற பிசின், அதாவது நல்ல
ஒரு மரத்தை நல்ல ஒரு கூரிய கத்தியால் அப்படி கிழிச்சு அப்படியே அந்த வெடியும். பார்த்தீங்களா, நீங்க ரப்பர் மரங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அங்க நான் நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை நிறைய காட்சிகளை பார்க்கலாம். அப்போ அந்த மரங்கள் அப்படியே விழுந்து அதுக்குன்னு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு டப்பா வச்சிருப்பாங்க, இல்லை பானை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல விழுகிற காட்சிகள்லாம் பார்க்கலாம். இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த வெள்ளை போலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கசப்பானது. வெள்ளை போலம் எப்படிப்பட்டது? அது கசப்பானது. இன்னொரு காரியம், அது ஆனா வாசனை மிக்கது. நல்லா கேளுங்க, குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து வடியும் கண்ணீர் சிந்துகிற விண்ணப்பம் தான் இந்த வெள்ளை போலத்துக்கு அடையாளமானது. குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து, நல்லா கவனிங்க, கவனிச்சாதான் அந்த காரியம் புரியும். குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து அப்படியே வடிகிற கண்ணீர், அந்த கண்ணீர் தான் அதுதான் எதற்கு அடையாளமா இருக்குது? வெள்ளை போலத்துக்கு அடையாளமாக காணப்படுது. அந்த கண்ணீர் அதுதான் முதல்ல என்ன எதுல சொல்லப்படுது? ஆண்டவரை நோக்கி இந்த காலை பொழுதுல எந்த காரியத்துக்காக நீங்க கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களோ அது இன்றைக்கு அவருக்கு தூபமாக அது கடந்து போகிறது. நிச்சயமா அந்த காரியத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய பதில தேவன் தந்து அனுப்புவதற்கு என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத வசனம் அதுதான் நமக்கு சொல்லப்படுகிற காரியம். அப்போ நீங்க உங்க இருதயத்திலிருந்து வெடிகிற கண்ணீர் விண்ணப்பம் தான் எந்த காரியத்துக்காக நீங்க ஒரு பெரிய பாரத்தோடு வந்திருந்தாலும் சரி, அந்த விண்ணப்பத்துக்கு என் தேவன் பதிலாக மாறுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரெண்டாவது அதுல என்ன இருக்குது? குங்குலியம். குங்குலியம் என்னதுன்னா அப்படின்னா என்ன? கடலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வகையான சிப்பி. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா வாசனை சிப்பி. கடல்ல போனாலே விரும்புறோமோ விரும்பலையோ என்ன பண்ணும்? கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அந்த சிப்பி பக்கம். நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, குழந்தைங்களுக்காவது என்ன பண்ணுவோம்? கை அடிச்சு நம்ம எடுக்கிற காரியங்கள். ஆனா இந்த சிப்பி எப்படிப்பட்ட சிப்பினா அது வாசனை சிப்பி. அதாவது இப்போ ரெண்டாவது அந்த தூபத்துல கலக்கப்படுவது எது? இந்த காரியம். சிப்பி எப்படி சாஃப்டா இருக்குமா ஹார்டா இருக்குமா? அது இட்ஸ் a hard thing, ரொம்ப கடினமானது. அப்போ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இடிச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அதுல கலக்கிற காரியம் அப்படிப்பட்டதாக காணப்படும். அப்போ இது எதற்கு அடையாளம்னா கடினமான ஜெபத்துக்கு. முதலாவது என்ன ஜெபம் பார்த்தோம்? வெள்ளை போலும் உங்க இருதயத்திலிருந்து வடிக்கிற கண்ணீர் ஜெபம். இது எப்படிப்பட்டதுன்னா இந்த சிப்பி எப்படிப்பட்டது? அது கடினமானது. கடினமான ஜெபத்துக்கு இன்னொரு விதத்துல இன்னும் எளிமையா சொல்றேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு என்ன பண்ணுகிறோம்? போராடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்னவா இருக்குதுன்னா இது அடையாளமாக காணப்படுகிறது. தட் இஸ் நம்பர் 2. போராடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இது அடையாளமானது. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன்ற ஜெபத்துக்கு இது அடையாளமாக காணப்படும். தட் இஸ் நம்பர் 2, இரண்டாவது காரியம். மூன்றாவது அதுல என்ன சேர்க்கப்படுகிற காரியம் என்ன? அல்பான் பிசின். சொல்லுங்க, அது என்னவா? அல்பான். நீங்க அல்பான் நினைச்சுக்காதீங்க. திஸ் இஸ் கால்ட் அல்பான் பிசின். இது என்ன அப்படின்னு சொன்னா இதுல வாசனையும் இருக்காது, இது கடினமாவும் இருக்காது. ஆனா இது அல்பான் பிசின் என்ன பண்ணும் அப்படின்னா தூபவர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் இணைக்கிறதுக்காக அதை சேர்ப்பாங்க. அதாவது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க, சேர்ப்பாங்க. ஆண்டவருடைய நாம மகிமை. தட் இஸ் நம்பர் 3. அதை ஒன்றாக இணைக்கிறதுக்கு அது கொஞ்சம் என்னவாகும்? சாம்பிராணிலாம் நம்ம பார்க்கும்போது சாஃப்டா இருக்குமா, ரொம்ப கடினமா இருக்குமா? கடினமா தான் இருக்கும். அது அந்த காரியம் 1-2 அப்படி உடைச்ச கல்கண்டு மாதிரி என்ன பண்ணும், அதுல நம்ம போடுகிறத பார்ப்போம். அப்படி எல்லாத்தையும் அது சேர்க்கறதுக்கு எதை வச்சிருப்பாங்க? இந்த அல்பான் பிசனை அவர்கள் உபயோகப்படுத்துவாங்க. இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சேர்க்கிற காரியம், மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற வேண்டுதல், மற்றவர்களுக்காக நான் என்ன பண்ணுகிறேன், ஜெபிக்கிற ஜெபம். அந்த காரியம் என்ன பண்ணுது? மூன்றாவது அதுல சேர்க்கப்படுகிற காரியமாக நம்ம பார்க்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல விண்ணப்பிக்கிறீங்களோ தேவன் நிச்சயமாக பதில் செய்வார். அதுதான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். தான் தட் இஸ் நம்பது. நாங்க வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது அங்க மாத்திர மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். இது எல்லாமே இருக்கணும் நம்ம ஜெபத்துல. என்ன பண்ணணும்? இதெல்லாம் இருக்கணும். கண்ணீர் சிந்துகிற ஜெபம் இருக்கணும், போராடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். மூன்றாவது காரியம் மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரி இயக்கங்களுக்காக ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதுதான் இங்க வார்த்தை சொல்லப்படுது. அதெல்லாம் இணைச்சு வரும்போது அதையும் நீங்க சேர்த்தா தான் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணுகிறோம், அதெல்லாம் சேர்க்கணும்.
அதை நான் உங்களுக்கு வலியுறுத்தும்படியா விரும்புறேன். எனக்கு மாத்திரம் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, மற்றதெல்லாம் சேர்த்தாத்தான் அவருக்கு என்னவா இருக்கும், தூப வர்க்கமா இருக்கும். தேசத்துக்கெல்லாம் எனக்கே ஒன்றும் நான் எங்க மற்ற காரியங்கள் அதை நம்ம செய்யணும். என்ன பண்ணணும், அது கட்டளையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பிரியமானவர்களே. தட் இஸ் நம்பர் 3. மூன்றாவது காரியம். நான்காவதுக்காக எதை சேர்க்கிறாங்கன்னா சாம்பிராணி, அதை சேர்க்கிறார்கள். இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா துதிக்கு அடையாளம், ஸ்தோத்திரத்துக்கு அடையாளம், கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு செலுத்துவதற்கான அடையாளம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு அது அடையாளமாக காணப்படுது. இந்த 4 சேரும் போதுதான் அது அவருக்கு தூதன் கையிலிருந்து அது அவருக்கு எப்படி போகுது, அது அவருக்கு வாசனையாக தேவனுக்கு முன்பாக அது எழும்பிற்று. அந்த புகையானது தேவனுக்கு முன்பாக அது வாசனையாக எழும்பிற்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. அந்த தூப பீடம் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன காணப்படுது, அப்படிப்பட்ட ஒரு பொற்பீடம், தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடம். அந்த பொற்பீடத்துல தான் என்ன பண்ணுதுன்னா, நீங்க செய்கிற விண்ணப்பங்கள், நீங்க செய்கிற ஸ்தோத்திர பலிகள், எல்லா காரியங்களுக்கும் தேவன் பதில் செய்கிற காரியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லாவற்றுக்கும் தேவன் நிச்சயமாக அவர் பதிலாக மாறுவார். என்னென்ன காரியங்களுக்காக இதுவரைக்கும் நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களோ, ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவன். உங்களுக்காக எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த சோர்ந்து போகாதேன்னு பாடும்போது பல தடவை சொன்னா கூட, பக்கத்துல இந்த கவியை பாடும்போது சோர்ந்து போகாதீங்கன்னு பாடும்போது நீங்க ஒரு 2 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்க கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் செய்வார். இந்த பல்லவியை பாடும்போது 2 பேருடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. கண்ணீர் ஜெபமா வடிச்சிருக்காங்களோ உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, இருதயம் கடினப்பட்ட ஆண்டவரே, அப்பா நான் எவ்வளவோ போராடிட்டு இருக்கிறேன், உங்க போராட்டமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் செய்வார். நீங்க சொல்ற வார்த்தை இங்க ஐயா ரொம்ப அவர் ஸ்ட்ராங்கா கொடுக்குறாரு. போனா போது அப்படின்ற மாதிரி கை கொடுக்காம நீங்க பாக்குற பார்வையிலேயே அங்க அற்புதம் நடக்கணும். அப்படி நீங்க கொடுங்க. சரிப்பா இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போ, அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அவருக்கு புதுசா ஒரு சோறு வந்துடும். நீங்க கொடுக்குற கை கொடுக்கறதுல சரி ரைட் அப்படின்னு அப்படி இல்லை. ஐயோ இன்னைக்கு அவங்க போய் சாட்சியை சொல்லணும். இன்னைக்கு கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா, நிச்சயமா செய்வார் என்பதுல சந்தேகம் இல்லை. சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே.
நிச்சயமாக தேவன் பதில் செய்வார். வெள்ளை போலமும் குங்குளியமும் அல்பான் பெசனும் சாம்பிராணியும் இதெல்லாம் சேர்த்து தான் போடணும். அவருக்கு தூபம் போட்டா என்ன பண்ணும்? உங்க கண்ணீர் ஜெபம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சில காரியங்களுக்காக நீங்க வடிக்கிற கண்ணீர், இருதயம் குத்தப்பட்டு அழுகிற அழுக ஏதோ கடமையா முழங்கால் போடுற அனுபவம் அல்ல. அதுக்கு தான் ஆக்கியோன் அப்படி எழுதி வச்சிருக்கிறார். சும்மா எழுதல. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஒரு பர்பஸோட கூட கத்த செய்றார். அப்பா ஒரு தூபத்தை போடு அப்படி சொல்ல, இதை சேரு மோசே, நீ இதை சேருப்பா அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஒரு கட்டளையா சொல்றார். கண்ணீர் சிந்துகிற ஜெபம் இருக்கணும். கடினமான ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த காரியத்துக்கு, ஆண்டவரே என் தேசத்துக்கு ஒரு விடியற்காலம் வராத ஆண்டவரே, என் தேசத்து மக்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே, ஒரு ஆண்டவரே போராடணும். தேசத்துக்காக என்ன பண்ணணும்? போராடி ஜெபிக்கிற ஜெபம், மற்றவர்களுக்காக நான் போராடி ஜெபிக்கிற ஜெபம் காணப்படணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சாம்பிராணி இருக்கணும். அதுல என்ன இருக்கணும்? தூபம். அது எதை காண்பிக்குது? துதி இருக்கணும், ஸ்தோத்திரங்கள் இருக்கணும். இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதங்கள் என்ன பண்ணிருக்கிறார் கர்த்தர் செய்திருக்கிறார். எவ்வளவோ மகத்துவங்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார். எல்லா துதி கன மகிமை, வா சாதிச்சுட்டேயா அப்படி இல்லை ஆண்டவரே. இந்த கழுதைக்கு வாழ் வந்தது உம்மாலதான் ஆண்டவரே. என்னைக்கு நான் நினைச்சனும் தொலைஞ்சோம் என்னையோட. ஆனா ஆண்டவரே எல்லா கணத்துக்கும் பாத்திரர் நீங்க ஒருவர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13வது வேத வசனம். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி, எக்காளம் ஊதும் போது இப்ப என்ன நடக்குதுன்னா தேவனுடைய கேமரா அப்படியே திரும்புது. கவனிங்க, கேமரா தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எங்க திரும்புது? அப்படியே பொற்பிடத்துக்கு நேரா திரும்புகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதாவது இந்த அங்க இருக்கக்கூடிய 4 கொம்புகளை காண்பிக்கிறது. பலிபீடத்தின் 4, இதுதான் அந்த பலிபீடம்னா 4 பலிபீடத்தின் 4 மூலைகள் என்ன இருக்குது? 4 கொம்புகள் காணப்படுகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். பொற்பீடத்தின் 4 திசைகளிலே 4 கொம்புகள், 4 மூலைகளிலே 4 கொம்புகள். இது எதற்கு அடையாளம்? பல காரியங்கள 4 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. ஒரே மெய் தேவன். 2 இப்படி அது அந்த சப்ஜெக்ட் போனா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடும். பட் இந்த 4க்கு வருவோம். இந்த 4ல நீங்க பார்க்கும் பொழுது 4 மூலைகள்ல இது எதற்கு அடையாளம்? 4 அப்படின்றது 4 சுவிசேஷங்களுக்கு என்னவா இருக்குது? ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இன்னொரு காரியம் 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வருவார்கள் என்பதற்கு என்னவாது? அது ஒரு அடையாளம். 4 திசை. பழைய ஏற்பாட்டில் ஒரு இஸ்ரவேலன் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்த கொண்டு வரும் பொழுது முதலாவது பலியிடும் முன்பாக பலிபீடத்தின் கொம்புகளில என்ன பண்ணுவானா கயிறினால அதை என்ன பண்ணுவான்? அதை கட்டுவான். பின்பு தான் கையை என்ன பண்ணுவான்? ஆட்டினுடைய தலையில வைத்து அதுவரை செய்த எல்லா பாவங்களையும் அதன் மேல என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் அது மேல சுமத்தி கொண்டே இருப்பான். பிறகு அது பலிபீடத்துல கடத்தப்படும். அதற்கு பிறகு அது வெட்டப்படும். அதன் பின்பு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ரத்தத்தை ஈசோப்பு தண்டினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அதை தோய்த்து பாவம் செய்த மனிதன் மேல என்ன பண்ணுவாங்க? தெளிப்பாங்க. உன் பாவத்தை என்ன பண்ணுவோம்? தெளித்து, இது உன் பாவத்தை சுமந்திருக்கிறது, இது உன் பாவத்தின் தண்டனையை எது பெற்றுச்சு? இந்த ஆடு பெற்றிருக்கிறது. இப்பொழுதும் இந்த ரத்தத்தை என்ன பண்ற? உன் மீது என்ன பண்ற? தெளிக்கிறேன்னு அங்க இருக்கக்கூடிய ஆசாரியன் தெளிப்பான். இனி நீ பாவம் நீங்கினவனாய் குற்ற மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவனாக நீ திரும்ப செல்லலாம்னு என்ன பண்ணுவான்? அவனை அனுப்புவான். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது சீன் அங்க என்ன பண்ணுது? அடுத்த சீன் மாறுது. என்ன பண்ணுது? சிலுவையினுடைய 4 திசைகளை பார்க்கிறோம். மேற்புறம், கீழ்ப்புறம், வலதுபுறம், தென்புறம், மேற்பகுதி, கீழ்ப்பகுதி, இடது பக்கம், வலது பக்கம். தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் 4 திசையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்காகவும் என்ன பண்ணாரோ தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணார்னா சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் நம்ம பார்க்கிற பலிபீடம் பலி செலுத்துகிற பலிபீடம் கிடையாது. சிலுவையை ஞாபகார்த்தமாக இருக்கக்கூடிய பலிபீடமாக அது காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்விதமாய் பலி செலுத்தி பாவ நிவாரணத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை காண்பிக்கிற ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தை எப்பொழுதும் ஞாபகார்த்த சின்னமாக பிதாவானவர் தனக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த தூப பீடம் தான். அங்கிருந்து அந்த சத்தம் வருது. அதாவது ஒரே பேரான குமாரன் ஜனங்கிருந்து சத்தம் வருது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எனக்கு
ஒரு எனக்காக நேசகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார்னா கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் வெறும் என்ன பண்ணலாம், எனக்காக நீங்க சிலுவையில் அடிபட்டீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் பார்த்துறேன் நல்ல, ஆனா எனக்காக ஆண்டவரே கிழிச்சு எறியப்பட்டீங்களா ஆண்டவரே, எனக்காக அன்பு செய்து தியாகம் செய்து எனக்காக கிழிக்கப்பட்ட நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நல்லா மகிமைப்படுத்தி, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி, நல்லா கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்லா உற்சாகமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இந்த 9:13 நீங்க வாசித்து பார்க்கிற போது, தேவனுக்கு முன்பாக இருக்கிற பலிபீடம் 4 கொம்புகள் இருந்து என்ன வந்து உண்டாவது, ஒரு சத்தம். 4 கொம்புகள் இருந்து ஒரு சத்தம் தோன்றினது. இப்போ நீங்க யூகிக்கலாம், இவ்வளவு சொன்னத பிறகு அது யாருடைய சத்தம்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அனைவருக்கும் தெரியும். பலிபீடத்தின் 4 கொம்புகள் அது எதை காண்பிக்குது? கல்வாரி பலிபீடம். அந்த கல்வாரிகள் அது இயேசு கிறிஸ்து என்பதை என்ன பண்ண முடியும், ஆணித்தரமா நம்ம யூகிக்க முடியும். அவரே நமக்காக என்ன பண்ணார், பலியானார். அதற்கு அடையாளம் இயேசு, அது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தமாக இருக்கிறது என்பதை நம்ம நிச்சயமாக நம்ம சொல்லலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுதாக. இப்போ அடுத்த வசனத்துக்கு வருவோம். 14ஆம் வசனத்துக்கு வரலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். இப்போ ஒரு சவுண்ட் வந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம். தூதனை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, எக்காலத்தை பிடித்திருக்கிற அந்த தூதனை நோக்கி அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தை அது? ஐபிராத்து என்னும் நதி அண்டையில கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை என்ன பண்ணுங்க, அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தத்தை அந்த பகுதியில் நாம கேட்கும் போது கேட்கிறோம். 2வது காரியம், இந்த இடத்துல ஒரு நதியுடைய பெயர் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்ன நதிங்க அது? ஐபிராத்து என்னும் நதி. இது எங்க வாசித்திருப்பீங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் வாசித்திருப்போம். 4 நதி பேர் சொல்லப்பட்டிருக்கும். 4வது நதி பேர் எது அப்படின்னா என்ன நதி? இந்த ஐபிராத்து நதி. அதாவது ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி அது என்ன பண்ணுது, 4ஆக பிரிந்து அது பாய்ந்து போனது. உலக பிரகாரமான ஒரு நதி என்று நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி நீங்க உலக பிரகாரமான நதி இல்லைன்னு சொல்றீங்க? ஏனென்றால் அந்த நதி போகிற எல்லாம் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன விளையுமா, பொன் விளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சாதாரண நதியா அப்படின்னா நம்ம இறங்கி ஒரு கலைக்கிற மாட்டோம். இப்போ அந்த நதி இங்க இருக்கு அப்படின்னா ஒரு அப்படிப்பட்ட நதி அல்லங்க. இந்த நதியில என்ன விளையுது? பொன் விளையுது. அது போகிற இடமெல்லாம் இந்த பொன் விளையுது. நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு விளையும். ஆனா நம்ம நதி போற இடத்துலலாம் எதுதான் விளையும்? இதெல்லாம் தான் விளையும். கோதுமை, கம்பு, நெல் விளையும். ஆனா இந்த நதி எதை விதைக்க, எது வர நதி? அது பொன் விளைய செய்கிற ஒரு நதின்னு என்ன பண்ணுகிறோம், வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. கோமேதக கற்கள் விளைகிற ஒரு உயர் வகையான கற்களை விளைய செய்கிற ஒரு நதி. அந்த நதி எதற்கு அடையாளம்? பொன் விளையுது அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு நமக்கு அது எதை காண்பிக்குதுன்னா, அது பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதி. அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது சாதாரண காரியம் நடக்கிறது இல்ல, இயற்கைக்கு மேலான காரியத்தை கதை செய்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது காரியம் சாதாரண காரியம் இல்ல. பொன் விளையுது அப்படின்னா அப்படி எல்லா நதியிலையும் அப்படி கிடைக்குதா? கிடைக்காது. இந்த நதியில் அப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா என்ன, இந்த நதி எங்கிருந்து புறப்படுது அப்படின்றத வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கலாம். முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பின்பு பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அது எங்க இருந்து புறப்பட்டு வருதாங்க? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிற, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா, ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாகும். இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும். இனி ஒருபோதும் என்ன பண்ணாதான் சாபம் இராது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக.
ஓ, மாஸ்டர் லெனார்ட் அண்ணன் தான் இதை என்ன பண்ணுவாங்க, இந்த சப்ஜெக்ட் நமக்கு எடுக்கும்போது இருப்பாங்க. 365 நாளும் சப்ஜெக்ட் எடுங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு காரியம் என்ன இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு பெரிய காரியங்களை கதை செய்ய வல்லமை உள்ளவர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே அந்த நதி, அதுதான் இங்க வார்த்தை, அந்த நதி எங்க இருந்து வருது அப்படின்னா, அது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆகிய அவரிடத்திலிருந்து அந்த நதி வரக்கன்னு பரிசுத்தாங்க. இயேசு கிறிஸ்து கிளம்பி போகும்போது என்ன சொன்னா, இதோ உங்கள் மத்தியில் என்ன பண்ண வர்றேன், மத்தியில் நான் ஒருவரை விட்டுட்டு போறேன், அவர் உங்களை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவார், நடத்துவார். நான் இருந்தா இங்க எருசலேம்லயோ இல்ல இந்த இடத்துல கப்பர்நகூமிலேயே தான் உங்க கூட இருந்திருப்பேன். ஆனா இப்ப வருகிறவர் 10 பேர் 10 இடத்துல கூட்டாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியை என்ன பண்ணும்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு பகுதியிலும் அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்ம மத்தியில இறங்கி என்ன பண்ணாருன்னா காரியங்களை நடப்பிக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கணும். அந்த நதி எங்க இருந்து வருகிறது, அது எப்படி வருகிறது, அது நமக்குள்ள வருகிறது. அந்த நதி நமக்குள்ள வந்து அது 4 பாகமாக பிரிந்து போகும் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன பண்ணணும், பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருமா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை குறித்து நாம் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த நதியை தான் என்ன பண்ணுகிறோம், அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அந்த தண்ணியை நீங்க குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. உங்களுக்கு என்ன நடக்கும், அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார், மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அது ஜீவ நதி மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதி. சங்கீதக்காரன் சொல்கிறான் 36:8, உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அதுக்கு சங்கீதக்காரன் என்ன பேர் சொல்றாரு, என்ன நதி அது, பேரின்ப நதி. 46:4 சங்கீதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், ஒரு நதி உண்டு, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அது பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதி 4 பாகமாக அது பிரிந்து போகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அப்படின்னு 4 பிரிவுகள் ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தங்க, வாட் இஸ் த மீனிங்? அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதி 4 பாகமாக அது பிரிந்து போகுது. எங்கு, எருசலேம், ஜுடேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது எருசலேமாக அது எதற்கு அடையாளம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை. அது எதை காண்பிக்குது, எருசலேம் என்பது எதை காண்பிக்குது, பலவிதமான வியாக்கியானங்கள் சொல்லலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது என்ன சொல்ற, ஜுடேயா யூதேயா என்பது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை. சமாரியா என்பது நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்கள், நமக்கு நம்முடைய சொந்த பந்தங்களின் வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அப்படின்னா புறஜாதியார் யாவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் கொண்டு போகிறார். எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உலகம் முழுவதும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது பல காரியங்களை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு மற்ற காரியங்களை நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக எல்லாவற்றின் மத்தியில். ஏன்னா அந்த 2 வசனங்கள்ல நீங்க வாசிக்கும் பொழுது அவ்வளவு காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த நதி, ஆண்டவரை நான் நீந்தி மூழ்கணும் அப்பா, ஆண்டவரை உம்முடைய நதிக்குள்ள என்னை கொண்டு போங்க ஆண்டவரை. ஒரு நதி உண்டு, அதனுடைய நீர்க்கால்கள் என்ன பண்ணும்னா உங்களை சந்தோஷிப்பிக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவும், இடுப்பளவும் நான் நீந்தி மூழ்கணும் அப்பா, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா பாடி நாம் கர்த்தரை மகிமை. Let we all stand together. எழும்பி நிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வசனம் தான் பார்த்தோம் நம்ம, ஆனா அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு. நாம் பல காரியங்கள் இந்தாப்பா அப்படின்னு வாசித்துட்டு போனோம்னாலே ஈஸியா புரிஞ்சிடும். பட் அதற்குள்ள கர்த்தர் அவ்வளவு வச்சிருக்கிறார். குங்குளியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், வெள்ளை போலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அல்மான் பிசின கர்த்தர் வைத்திருக்கிறார், சாம்பிராணிய கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் அந்த நதி உள்ள வரும் பொழுது, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதி வரும் பொழுது
ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, உங்க சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Lord. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. சொல்லுவோம், நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. தொழுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொழுவோம் அற்புதம் பெறணும், நிழலை தொழுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொழுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. கரங்களை தட்டி ஆண்டவரே ஒரு வல்லமையை ஊற்றுங்க அப்படின்னு கேளுங்க. ஓ ராஷா காதா ரபா லபா, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. தொடர்ந்து பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் தொடர்ந்து நம்மை நடத்துவாங்க. ஓ நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியாலே, நிரப்பிடுங்க. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு விசை கரங்களை நல்லா உயர்த்துங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை, சொல்லுங்க, காலியான பாத்திர வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியிலே. கைகளை தட்டி நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியா நிரம்பணுமே. மூழ்கணுமே நான். ஓ ராஷா காதா ரபா, வாய்களை திறந்து வாய்களை திறந்து. ஓ ராகா தாதா ரபாபா. ஓ வல்லமையாலே நிரம்பணுமே. ஓ நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்பிடுங்க என்ன. ஓ ராஷா காதா தாதா ரபா. கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி எல்லா அந்நிய பாஷைகளை பேசு. ரீபா ஷேகே தே தே. ஓ ரபலா கதா தா தா ரபலா. ஓ ரிபலா கதா தா தா ரபலா. ஓ ரிபலா கதா தா தா ரபலா. ஓ ரபா ஷேகே தே தே. ஓ ரிபா கதா ரபா. ஓ ரிபா கதா ரபலா. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள். இது போதாது இது போதாது இது போதாது. ராமா ஷாடா ரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா, உள்ளத்தின் ஆழத்துல துதிக்கிறோமாப்பா. we need daddy, எங்களுக்கு வேணும்ப்பா, இந்த ஜீவ தண்ணீர் வேணுமாப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மூழ்கி மூழ்கி நிரம்பி ராஜா மேலே களிக்கூந்து மழகிற நாட்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே ஆமாப்பா ஆவியின் அபிஷேகத்தினால நிரம்பி ராஜா வாழ்கிற வாழ்க்கை, குடும்பத்தின் மத்தியில, சமுதாயத்துல, எங்க வேலை ஸ்தலங்களில, ஆண்டவரே எங்க ஆலயங்கள் நடுவுல ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் தேவரீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. அந்த ஜீவ ஊற்று உள்ளத்தின் ஜீவ நதிகளாய் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீங்களா ராஜா. புறப்பட்டு ஓடட்டுமாப்பா ஓடட்டுமாப்பா. நாம தேவரீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். அதற்கு அத்தனை பிள்ளைகள் குடும்பத்தாரையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருகைக்கு நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆயத்தமாகட்டுமாப்பா ஆயத்தமாகட்டுமாப்பா. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகர மகிமையிலாவது என உமக்கு செலுத்துகிறோம்
சிம்பல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென்.